ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி தொட்டில் தான் செய்ய போகிறோம். அது எதில் செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற கேப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம், அது மட்டும் கிளிக் பண்ணிட்டு நேராக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை செய்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைனா நம்மக்கிட்ட இருக்க பழைய புக்ஸு அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டை, அதுக்கப்புறம் நம்ம அதை டெக்கரேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக லேஸு, கம்மு, அதுக்கடுத்து பென்சில், அப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பெயிண்ட், இதெல்லாம் தான் தேவை. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை ரோல் பண்ணணும் இல்லையா. நம்ம நார்மலாக ரோல் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சிலை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ரோல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து கரெக்டான ஒரு ரோலாக கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த பென்சிலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இப்போ நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம் போட்டுட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து சரியாக உங்களுக்கு ரோல் ஆகலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஒரு தடவை வந்து அப்படியே கையில் வச்சு ஒரு தடவை உருட்டுனீங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக அது ஒரு ரோல் மாதிரி வந்துடும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தடவை உருட்டுனீங்க அப்படின்னா வந்துடும். இன்னொரு தடவை நான் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இன்னொரு தடவை செஞ்சு காட்டிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் எடுத்தோடனே வந்து அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிட கிடையாது. லைட்டாக ஒரு சின்னதாக பேப்பரை மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை சுருட்டி விடுறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பைப் மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு சும்மா நார்மலாக ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த பேப்பர் கெட்டியாயிரும். கெட்டியாயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து பென்சில் வச்சு நம்ம இப்படி சுருட்டிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு பைப் மாதிரி கிடச்சிரும். இந்த மாதிரி ரோல் பண்ண பேப்பர் ஒரு 20 அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது நம்ம எவ்வளோ செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரோல் வந்து நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரோல் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நியூஸ் பேப்பர் காட்டிட்டு என்னடா இது வேறு பேப்பரில் பண்ணுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. இது என்னோடய புக்கு சும்மா தான் இருந்துச்சு. அதான் சரி ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப பழைய புக்கு, அதுலேருந்து சரி எடுத்து பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் பண்ணாலும் சரி இல்லை ஒயிட் பேப்பரில் பண்ணாலும் சரி, எதில் பண்ணாலும் ஓகே. இப்போ நம்ம வந்து செஞ்சாச்சு. ஒரு கிட்டத்தட்ட 20 அண்ணாவுக்கு நான் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா கீழே பேஸ்க்காக நம்ம வந்து இதை ட்ரா பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து அது வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கீழே இருக்க பேஸ்க்கு வந்து ஒரு பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 பேப்பர் மட்டும்தான். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிறத தூக்கி வீசிடாதீங்க. அது வந்து கடைசியில் வரைக்கும் நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும். ஸோ அது எதையுமே தூக்கி போட்டுறாதீங்க. எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த 4 பேப்பரும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காட்டுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச கார்ட்போர்ட் அட்டையில் 4 பக்கமும் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மார்க்கில் தான் வந்து நம்ம செஞ்சு வச்ச பேப்பர் ரோலை நம்ம ஒட்ட போகிறோம். இந்த குட்டி பேப்பர் ரோலை வந்து 4 பக்கமும் இதே மாதிரி ஒட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது உடனே கை வச்சு தொட்டு பார்க்காதீங்க காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு, அது டக்குன்னு கையோட வந்துடுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே பண்ணிக்கலாம். நார்மல் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து காய ரொம்பவே லேட் ஆகும். ரொம்ப நல்லாவே இருக்காது, கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் செய்யவே. ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒன் செஞ்சு பார்த்தப்பவே வந்து நான் நார்மல் க்ளூ தான் செஞ்சேன். அது வந்து நல்லாவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கன் க்ளூ யூஸ் பண்ணி செய்கிறப்போ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கன் க்ளூவே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கோங்க. அந்த கேப் இருக்கும் இல்லையா, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம அது மேலே தான் ஒட்ட போகிறோம். ஏன்னா வந்து ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு செய்யணும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு நம்ம செஞ்சு வச்சுப்போம். அது செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாண்டு செய்கிறோம். இது அளவு எடுத்தாச்சு. அளவு எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அதனால் வந்து கம் வந்து சரியாக ஒட்டாமல் கூட போகலாம். ஒரு நேரம் வந்து கம் ஒட்டின மாதிரியே தெரியும், அதுக்கப்புறம் பார்த்தா பேப்பர் கையோடு வந்துடும். ஸோ வந்து கன் க்ளூ வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டு அதை நல்லா ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொட்டிலுக்கான பேஸ் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு 5-6 மேக்ஸிமம் நான் வந்து 6 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 6 பேப்பர் ரோல் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளைன் பேப்பர் மேலே ஒட்டிக்கோங்க. ஏன்னா வந்து ப்ளைன் பேப்பரில் ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்து லைனாக இருக்கும். நம்ம ஒன்றா ஒட்டுறோன்னு சொல்லிட்டு கையிலேயே பிடிச்சி ஒட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து கிராஸாக ஆகிடும். அதுக்கப்புறம் அது பார்க்கவே நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி பேப்பரில் ஒட்டிக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அவுட் சைடை வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக இருக்கும் பார்க்க. ரொம்ப மேலங்கீழே இருந்தாலும் வந்து இந்த பேப்பர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சரி, ஓகே, நம்ம அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து தொட்டிலுக்கு வந்து கீழே இருக்க பேஸ் மட்டும் செஞ்சாச்சா. இப்போ வந்து மேலே 4 பக்கமும் வந்து இந்த மாதிரி குட்டி பேப்பர் ரோல்ஸ் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி கன் க்ளூ யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது கன் க்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நார்மல் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் ரோல் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் வந்து நார்மல் கம் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு கன் க்ளூ தேவைப்படாது. இந்த மாதிரி வந்து
4 பக்கம் ஒட்டுறப்போ சரி, எல்லா பேப்பரையுமே வந்து ஸ்டிக் பண்ணுறப்போ சரி, நம்ம கண்டிப்பாக கன் க்ளூ தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி 4 பக்கமும் ஒட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பேப்பர் வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பக்கம் வைக்கிறது மட்டும்தான். உள்ளுக்குள்ளே வந்து 4 கோடு தெரிகிற மாதிரியும் வைக்கலாம், 3 கோடு தெரிகிற மாதிரியும் வைக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கோடு வர்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நம்ம குட்டி தொட்டில் ரெடி ஆயாச்சு. இப்போவே பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ எக்ஸஸாக இருக்க பேப்பர் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது பேப்பர் தானே, அவசரப்பட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிடும் இல்லைங்களா? அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். இது செய்யறதுக்கு லேட் ஆக தான் செய்யும், பட் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு இல்லையா? அதுக்காக வந்து நம்ம பொறுமையாக தான் செஞ்சே ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டில் பார்க்க இன்னும் கொஞ்சம் சைட்லலாம் பேலன்ஸ் அதிகமாக தெரியுது இல்லை, அதாவது இந்த ஹோல்ஸ் எல்லாம் அதிகமாக தெரியுது. அதுக்காக அதை நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பரில் பெரிய ரோல் எடுத்து பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் கையிலேயே பண்ணாலும் சரி, இல்லைனா அப்போவே நம்ம பென்சில் வச்சு பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதுக்கு பதிலாக மார்க்கர் வச்சு பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பெரிய ரோல் எடுத்துகிட்டு 4 பக்கமுமே வந்து கீழே மட்டுமே கன் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஃபிட் பண்ணி ஒரு தடவை அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த பேப்பர் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த பேப்பர் பட்டையாயிருமா? ஸோ பார்க்க வந்து இன்னும் கொஞ்சம் எடுப்பாக தெரியும். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம சைட்லலாம் ஓட்டையே தெரிஞ்சது இல்லைங்களா, அது எல்லாமே மறைஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம இது வந்து ஒட்டுறோம். உங்களுக்கு இந்த இடத்துல வேறு ஏதாவது பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஐடியாவுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதை பேசிக்காக வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து 4 பக்கமே ஒட்டி, அதுவுமே பார்த்திங்கன்னா இது பொறுமையாக தான் கட் பண்ணணும், அவசரப்பட்டு கட் பண்ணிடக்கூடாது. சரி, ஓகே. இப்போ நம்ம 4 பக்கமும் ஒட்டி எடுத்தாச்சு. அப்போவே வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம அந்த தொட்டில் கீழே பேஸ் செஞ்சோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து இப்போ ஸ்டாண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணவே இல்லை. நான் வந்து அதை சொல்லவே மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் செய்யவும் மறந்துட்டேன். இது வந்து இந்த மாதிரி சென்டரில் ஒரு பெரிய பேப்பர் ரோல் எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிக்க போகிறோம். அந்த இடத்துல வந்து ஏன் கட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கே புரியும். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2த்துக்கும் சென்டராக பார்த்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 2 பக்கமே இந்த மாதிரி ஒட்டி எடுத்து காய வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் அதை கையில் பிடிச்சிக்கோங்க. கன் க்ளூனாலுமே கொஞ்சம் ஃபிட் ஆக லேட் ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் கையில் பிடிச்சிக்கோங்க, விட்டுடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் ஒட்டி எடுத்துக்கலாம். 2த்தையுமே ஒட்டுறப்ப பார்த்து ஒட்டுங்க. 2மே வந்து சென்டரில் இருக்கணும். கொஞ்சம் மாறிச்சினாலும் வந்து அது நல்லாவே இருக்காது. ஸோ கரெக்டாக 2ம் சென்டரில் இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்ச அட்டை, அதுக்கப்புறம் செஞ்ச தொட்டில் எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம கலர் பண்ண போகிறோம். நான் என்ன கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா மரத்தோட எஃபெக்ட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து நான் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ப்ரௌன் கலர் இல்லை, நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் உங்கள்கிட்ட ப்ரூ காஃபி தூள் கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ரூ காஃபி தூளை வந்து தண்ணியில் கரைச்சிங்க அப்படின்னா அது ஒரு ப்ரௌன் கலர் எஃபெக்ட் கொடுக்கும். அந்த கலரை வந்து நம்ம இதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது, ஒயிட் கலர் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும். நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க பிரிண்டிங்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், அது நல்லாவே இருக்காது. ஸோ வந்து ப்ரௌன் கலர் பதிலாக நீங்கள் ப்ரூ காஃபி தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம தொட்டிலுக்குமே வந்து எல்லா பக்கமுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் கலரை அடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வேறு கலர் அடிச்சுக்கோங்க. எனக்கு ப்ரௌன் கலர் வேணும், ஏன்னா மரம் எஃபெக்ட் தானே கொடுக்க போகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரௌன் கலர் தான் அடித்து ஆகணும். இப்போ நம்ம சுற்றி வர எல்லாத்தையுமே அடித்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே. நம்ம தொட்டில் ரொம்ப அழகாக இருக்குது, இப்போவே பார்க்க நல்லா இருக்குது, ஒரு மரம் எஃபெக்ட் தானே கொடுக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுற்றி வர இந்த லேஸை தான் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த லேஸ் எதுக்கு ஒட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த தொட்டியில் அழகுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அப்புறமா சைடில் தெரிகிற குட்டி குட்டி அந்த ஹோல்ஸ்லாம் தெரியுது, அதெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் வந்து இந்த லேஸ் ஒட்ட போகிறேன். ஒருவேளை இந்த லேஸ்க்கு பதிலாக நீங்கள் வேறு எது ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாம். அதாவது எப்படி சொல்ல, ஒரு பாசி, ஸ்டோன், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் பேப்பரில் ஏதாவது பூ மாதிரி செஞ்சு ஒட்டுறேன் அப்படின்னா கூட நீங்கள் என்ன தோணுதோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து கோல்டன் கலர் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சது வந்து ப்ரௌன் கலராக, கோல்டன் கலர் ஒட்டினா இன்னும் கொஞ்சம் எடுப்பாக தெரியும். அதுக்காக தான் வந்து இது மாதிரி நான் கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் எதாவது வேறு ஏதாவது சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவே. இப்போ நம்ம வந்து தொட்டிலுக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்க அட்டைக்கும் நம்ம வந்து இந்த கோல்டன் கலர் எஃபெக்ட் கொடுக்குறோம். ஏன்னா வந்து நம்ம கயிறு உள்ளே விட்டு எடுத்தது வந்து அது தெரியுது, அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து நம்ம இந்த கோல்டன் கலர் கொடுக்குறோம். கரெக்டாக லேஸ் கொடுத்து ஒட்டி எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து முன்னாடியே உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு அந்த பேப்பரில் வந்து 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இருக்கட்டும்னு சொல்லியிருந்தேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம் அந்த இடத்துல கொடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த தொட்டிலோட மேல் பாகத்தை மேலே ஒட்டுறதுக்கு தான். அந்த இடத்துல வந்து சும்மா ஒட்டினீங்க அப்படின்னா நிற்காது. ஸோ நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. என்னமோ ஒரு குட்டி குழந்தைக்கு செஞ்ச ஒரு குட்டி தொட்டில் மாதிரியே இருக்குது. பட் இது வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் தானே செஞ்சுருக்கோம், ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடியாதெல்லாம். ஆனால் சூப்பராக இருக்குல்ல. ஒருவேளை இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா போகிற போக்கில் அப்படியே ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு அதெல்லாம் பண்ணி விட்டு போயிருங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.